வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் செக்டாரில் உள்ள ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்கள் ஹோல்டிங்கில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செல் பண்ணிட வேண்டாம். ஏன்னா வரப்போகிற வீக்ஸில் இது போல் ஸ்டாக்ஸில் இருந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, இப்போல்லாம் மார்க்கெட் ரொம்பவே வாலட்டைலாக இருந்துக்கிட்டு வருது. என்ன தான் வாலட்டைல் அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில டீசெண்டான கம்பெனிஸ் வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த செக்டார்ஸ்லேயும் அது நல்லாவே ஷைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி செக்டார்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் செக்டாரை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பண்டிகை காலத்தில் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் யூஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால சுகருக்கு கொஞ்சம் டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகவே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனிஸும் அவங்களோட Q4 அதாவது குவார்ட்டர்லி 4th ரிசல்ட்டை வந்துட்டு வர வீக்ஸில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சுகர் செக்டாரை பொறுத்தளவையும் நம்ம அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ சுகர் செக்டார் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பீக்கில் உள்ள ஒரு கம்பெனி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ரேணுகா சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்த சுகர் செக்டாரில் நல்லாவே ஷைன் பண்ணிக்கிட்டு வராங்க. November 2, 2005 இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்துட்டு ₹13.20 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ₹62.80 லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸில் வந்துட்டு அவங்க அந்த ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 17 இயர்ஸில் வந்துட்டு 374% வந்துட்டு அவங்க ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்குறாங்க. 374% அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 321% வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அக்டோபர் 2019 கோவிட் டைமுக்கு முன்னாடி அப்போது ₹6.80 ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அவங்களோட ஸ்டாக் வந்துட்டு இப்போது கோவிட்க்கு அப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்துட்டு 830% வந்துட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது போல் சுகர் செக்டார்ஸ், அப்புறம் என்னென்ன செக்டார்ஸ் கமோடிட்டிஸில் வந்துட்டு இப்போ இந்த கேஷ்யூ நட், பாதாம், இது போல் உள்ள செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இந்த பண்டிகை காலத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலம் இப்போ கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது, அடுத்து பொங்கல் இருக்குது. இது போல் பண்டிகை காலத்தில் வந்துட்டு எந்தெந்த செக்டார் வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்குமோ அந்தந்த செக்டாராக நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இது போல் சுகர் இண்டஸ்ட்ரீஸில் உள்ள சுகர் செக்டார்ஸில் உள்ள ஷேர்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறோம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டபுள் டு த டைம் ப்ராஃபிட் வந்துட்டு ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இது மாதிரி எந்த செக்டாருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாகவே இருந்துட்டு வருது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இது போல் டிமாண்ட் ஃபுல்லாக இருக்கிற செக்டார்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நல்ல செக்டாராக பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.